வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 174 புள்ளிகள் சரிஞ்சு 24,826 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 624 புள்ளிகள் சரிஞ்சு 81,551 முடிவடைஞ்சிருக்கு. பங்குச்சந்தை நிலவரம், கமாடிட்டி நிலவரம் போன்ற நிறைய விஷயங்களை நம்ம நாகப்பன் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார், நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு. இது ஒரு நார்மலான இறக்கமா இல்ல கொஞ்சம் சைட்வேஸ், கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இல்ல, நம்ம நேற்றே பேசினப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வெள்ளி என்று பேசும் பொழுது திங்கள் ஏறுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, வாரத்தினுடைய துவக்க நாள் அப்படின்னு. அது மாதிரி நேற்று ஏற்றத்துல முடிவடைஞ்சது. பட் இது ஒரு அன்றாட ஏற்ற இறக்கம், ரேஞ்ச் பவுண்டா இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். 24,400 அல்லது 500 இருந்து 25,000 கிட்ட. 25,000 ரெசிஸ்டன்ஸ் டெசிசிவா இன்னைக்கு தாண்டினாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்னு சொன்னேன். அது தாண்டல. சோ அகைன் ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் போகுது. இந்த மாதிரியான ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இதுங்கிறது கூட தொடர்ந்து சில வாரங்களுக்கு கூட இருக்கலாம். ஏன் இதை புல்லிஷாவோ பெரிஷாவோ எடுத்துக்க முடியாதுன்னா, மார்க்கெட் தொடர்ந்து மிக்சட் சிக்னல்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு 175 புள்ளிகள் தேசிய பங்கு சந்தையினுடைய குறியீடு இறங்கி இருந்தால் கூட அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமமா இருக்கு. அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 101 பங்குகள், லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 51 பங்குகள் மட்டுமே. அதே மாதிரி 52 வார உச்சத்தை தொட்டது 42 பங்குகள், குறைந்தபட்ச விலையை தொட்டது 13 பங்குகள் தான். இன்னொரு இண்டிகேஷன் குறியீடு நிப்டி 50, நெக்ஸ்ட் 50, அதே மாதிரி 100, 200, 500 இது எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல. அப்கோர்ஸ் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மட்டும் இன்னைக்கு சின்ன ஏற்றத்துல இருக்கு. அதே மாதிரி செக்டார்னு எடுத்தீங்கன்னா 3 செக்டார் இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு. ஃபார்மா, பிஎஸ்யூ, பேங்க், ரியாலிட்டி, மார்ஜினல் ரைஸ், மற்ற செக்டார்லாம் இறக்கத்துல இருக்கு. சோ இது ஒரு கிளியர் ப்ரெடிக்டபிள் ட்ரெண்டா என்னால சொல்ல முடியல. சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படித்தான் நான் பாக்குறேன். இந்த சிச்சுவேஷன்ல முதலீட்டாளர்கள் எப்படி சார் ரியாக்ட்? நான் முன்னே சொன்ன மாதிரி தான், எப்போதும் போலதான் ரியாக்ட் பண்ணணும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணுங்கிறது உண்மை. பட் ஆனா அன்றாட ட்ரேடர்ஸுக்கு தான் அதை டே ட்ரேட் அந்த ஆட்டிடியூட மாத்தணுமே தவிர, நீண்ட கால முதலீட்டாளர்கள் ரொம்ப அடிக்கடி மாற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை. தொடர்ந்து பங்கு சந்தையிலிருந்து சற்று விலகி இருந்து அவதானித்து வருவது நல்லது. அது நம்ம நல்ல இறக்கம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை தவற விடக்கூடாது அப்படிங்கறத தான் நம்ம இந்த கட்டத்துல பாக்குறோம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு? கமாடிட்டி மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் அகைன் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான். உள்ளூர் சந்தையிலும் அது பிரதிபலிப்பதை இன்னைக்கு பார்த்தேன். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா பெரிய ஏற்ற இறக்கம்ங்கிறது கிடையாது. கச்சா எண்ணெய் தொடர்ந்து $61 கொஞ்சம் மேல வணிகம் நடக்கிறது. கோல்டு $3,300 கீழே ஒரு இறக்கத்துல இருக்கு. இன்னைக்கு ஒரு 1.5% இறங்கி இருக்கு. பட் ஆனா அது அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. 1.5% இறங்கி இருக்குங்கிறது பெருசா தெரிஞ்சா கூட அந்த ரேஞ்ச் பவுண்டு தான் நான் நினைக்கிறேன். சில்வர் அதே மாதிரி $33 கீழே இருக்கு. அதுவுமே 1% இறங்கி இருக்குது. அந்த இறக்கத்துல இருந்தா கூட அது ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கு ரெண்டும் போயிட்டு தான் சொல்ல முடியாது. அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட், கன்சாலிடேஷன், புல்லிஷ் ட்ரெண்ட்ல ஒரு கரெக்ஷன், அப்படித்தான் கமாடிட்டிஸ் மூணுமே இருக்கதை பாக்குறேன். மற்ற கமாடிட்டிஸுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. பெரிய ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது எந்த கமாடிட்டிலையும் இல்ல. அப்கோர்ஸ் கிரிப்டோ அது தொடர்ந்து ஏற்றத்துல இருக்கதை பாக்குறோம். பிட்காயின் மீண்டும் 1,10,000 நோக்கி பிட்காயின் போய்கிட்டு இருக்கு. மற்ற கிரிப்டோ கரன்சிஸும் 1%ல இருந்து 3% வரைக்கும், ஈத்தர்லாம் 3% ஏறி இருக்கு. சோ அது இந்த ஒரு டாலருடைய நிச்சயமற்ற தன்மையை பிரதிபலிப்பதாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த US டாலர் இண்டெக்ஸ் அது தொடர்ந்து நமக்கு 101 வரைக்கும் போனது, இறக்கத்துல இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் பக்கவாட்டு நகர்தல் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன்னமும் $100 கீழே தான் இருக்கு. பெரிய அளவுல விழல. கொஞ்சம் சின்ன ரெக்கவரி இன்னைக்கு பார்த்தால் கூட நேற்று வீழ்ச்சியை சந்தித்திருந்தது. இன்னைக்கு அது ரெக்கவர் ஆயிருக்கு. அது மாதிரிதான் நம்முடைய சந்தையிலுமே தேசிய பங்கு சந்தையில முன்பேற வணிகத்துல மே மாத ஒப்பந்தம் நேற்று ஒரு 20-30 பைசா இறங்கி இருந்தது. இன்னைக்கு அப்படியே ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு 30 பைசா ரெக்கவர் ஆகி $85.41 இருக்கிறத பார்க்க முடிகிறது. Q4 தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். ஆமா, என்ன கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு? சென்னையை சேர்ந்த 2 நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஒன்னு ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய 4ஆம் காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதுல நிகர லாபம் 2 மடங்காக அதிகரிச்சு 48 கோடி அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி வருவாயும் 358 கோடியிலிருந்து 427 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இது அவங்க ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். இதே மாதிரி சென்னையை சேர்ந்த இன்னொரு நிறுவனம் சுந்தரம் பைனான்ஸ். சுந்தரம் பைனான்ஸினுடைய முடிவுகளும் பாத்தீங்கன்னா நிகர லாபம் 6% அதிகரிச்சிருக்கு. $21 டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஹையர் பேஸ்ங்கிறதுனால இந்த 6%ங்கிறது குறைவாக தெரியலாம். பட் ஆனா ஹையர் பேஸ்ங்கிறத பெரிய நிறுவனம்ங்கிறத கணக்குல வச்சுக்கிட்டோம். ஏன்னா நீங்க ஸ்ரீராம் பாத்தீங்க, அந்த தொகையை சொன்னேன்ல, நிகர லாபம் எவ்வளவுன்னு. பட் இங்க பாத்தீங்கன்னா $1,543 கோடி ரூபாய், $1,543 கோடி ரூபாய் நிகர லாபம் இந்த 25 ஃபைனான்சியல் இயர் 2025
வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அண்ட் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபைனல் டிவிடெண்ட் 21 ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. மேலும் சில அரபிந்தோ ஃபார்மா இந்த நிறுவனத்தினுடைய முடிவுகளும் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட பிளாட், பெரிய ஏற்ற இறக்கம் இல்லை. 903 கோடி ரூபாய் நிகர லாபம். சென்ற ஆண்டு இதே காலாண்டிலும் 907 கோடி ரூபாய் நிகர லாபம். ஸோ பெரிய ஏற்ற இறக்கம்ங்கிறது அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனா ரெவென்யூ வந்து ஏறி இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து இந்த கார்பரேஷன் பாண்டை பத்தி சொன்னீங்கல்ல சார்? ஆமா, கவர்மெண்டோடைய பாண்டை பத்தி நிறைய மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேர் அடாடா நம்ம சென்னை கார்பரேஷன் பாண்டை வாங்கியிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கறதெல்லாம் கேட்க முடிஞ்சது. இல்ல, இது வந்து அதை பத்தி மேலும் விவரங்கள் கிடைச்சிருக்கு. தேசிய பங்குச்சந்தையினுடைய தரப்பில் இருந்தும் அரசு தரப்பில் இருந்தும் சில செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து 1 லட்சம் ரூபாய் முகமதிப்புள்ள பாண்ட். அதனாலதான் இது வந்து ரீட்டைலுக்கு வெளியிடல அவங்க. இது மர்ச்சன்ட் பேங்கர் மூலமாக ஏற்கனவே வந்து பெரிய முதலீட்டாளர்கள் வந்து லைன் அப் பண்ணி, ஏன்னா இது வந்து இதுல ரிஸ்க் இருக்கு. AAA ரேட்டட் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்கோர்ஸ் அரசு வெளியிடக்கூடியது, அரசனுடைய இது இருக்குன்னு வச்சுக்கோங்க பேக்கப். பட் AA+ அப்படிங்கிற ரேட்டிங் உள்ளது. 1 லட்சம் ரூபாய் முகமதிப்பு உள்ளது. 2035 ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி முதிர்வடையக்கூடியது. அதனால இதுக்கு 7.97% வந்து இதுக்கு வட்டி விகிதம் நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான அர்பன் லோக்கல் பாடிஸ் இந்த ஆண்டுல வந்து வெளியிட்ட கடன் பத்திரங்கள்ல குறைவான வட்டி உள்ள கடன் பத்திரம் இதுதான்ங்கிறதே அவங்க சொல்றாங்க. வட்டி வந்து 6 மாதத்திற்கு ஒரு முறை வந்து கொடுக்கப்படும். இப்ப அடுத்து வரக்கூடிய வட்டி நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொடுக்கப்படும். இதை பத்தி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா indiamunicipalbonds.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்க்கணும். நம்ம இதை பத்தி இந்த லிங்க் கீழே கொடுக்கலாம் சிவி. மீண்டும் சொல்றேன், indiamunicipalbonds.com இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா இது NSE இண்டிசஸ் அவங்களுடைய வெப்சைட். இது அதுல வந்து இதை பத்திய முழு விவரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப அடுத்து நீங்க சொன்னீங்க இல்லைங்க சார், நேற்று வந்து கோவை, திருப்பூர் இந்த மாதிரி கூட அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்ப அதை கூட நம்ம ரீட்டைல் இருக்கவும் வாங்க முடியாது. ஆமா, இது வந்து இதுலதான் வெளியிடப்படும் மோஸ்ட்லி. இது வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி. இதுக்குன்னு செப்பரேட்டா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதன் மூலமாகத்தான் இதை வந்து வெளியிடப்பட்ட பிறகு பட்டியலிடுகிறார்கள். அதற்கு பிறகு 2ஆம் கட்டை சந்தையில் விற்பதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நம்ம மேலும் விவரம் தெரிந்த பிறகு நம்ம அதை பத்தி விவாதிக்கலாம். பட் ஆனா இப்ப இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்குன்னு RBI ரீட்டைல் டைரக்ட்ல போனீங்கன்னா தமிழக அரசு வெளியிடக்கூடிய பத்திரங்களில் இருந்து எல்லா மத்திய அரசு, மாநில அரசாங்கங்கள் வெளியிடக்கூடிய கடன் பத்திரங்கள் குறைந்தபட்சம் 10,000 ரூபாயிலிருந்து அதுல நம்ம பண்ணலாம். அந்த லிங்க் நம்ம நேத்து போட்டிருந்தோம். அதுல ஒரு விஷயம், அந்த லிங்க் தமிழ்ல கூட இருக்குங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆங்கிலத்தில் மட்டுமில்லாமல் தமிழ்லயும் இருக்குத நம்ம பார்த்திருக்கோம். ட்ரம்ப் தினம் ஒரு முடிவெடுத்து கதைகளுங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த யூரோப்பிய யூனியன் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்க போற செய்தி வந்ததுங்களே சார்? அதான் அந்த டாரிஃப் இதை வந்து கொஞ்ச நாள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறேன், போஸ்ட்போன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூலை 9ஆம் தேதி வரைக்கும். இது அவருடைய வழக்கமான ஒரு இது. ரொம்ப அதீதமா ஒண்ணு சொல்றது, அதுக்கு ரியாக்ஷன் மோசமா இருந்தா இன்னும் அதிகமா சொல்லுவாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா ஒண்ணும் இல்லாம உப்பு சப்பெல்லாம் போயிடுங்கிற மாதிரி அதை தள்ளி போடுவாரு. இப்படி இது ஒரு நெகோசியேஷன் டாக்டிக்ஸ்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அமெரிக்கா அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இன்று தள்ளப்பட்டிருக்கு. அதனால அதை வந்து செய்யறாருன்னு நான் நம்புறேன். இண்டிகோ பிளாக் டீல் அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இண்டிகோவினுடைய கோ-ஃபவுண்டர் அவர் வந்து அவருடைய ஷேர்ல ஒரு பகுதியை இன்னைக்கு வித்திருக்காரு. திரு கங்குவால், ராகேஷ் கங்குவால் அப்படின்னு. அவர் வந்து 2.26 கோடி பங்குகள், 2.25 கோடி பங்குகளை வித்திருக்காரு. கிட்டத்தட்ட 5.8% அவருடைய ஸ்டேக்ல வந்து வித்திருக்காரு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 12,000 கோடி கிட்ட அவருக்கு வருங்கிறாங்க. 11,928 கோடி வருங்கிறாங்க. இது வந்து ரெகுலர் விண்டோல போடாம பிளாக் டீல் அப்படின்னு இருக்கு. ஒரு நிறுவனத்தினுடைய குறிப்பிட்ட 5% மேல இருந்தாலோ, இத்தனை பங்குகளுக்கு மேல இருந்தாலோ அப்படின்லாம் இருக்கு. அந்த விண்டோல போட்டா, ஏன்னா இந்த மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாம, ஏன்னா இதுல இவ்வளவே ஒரு வித்தாருன்னா மார்க்கெட்ல விலை பயங்கர, இதுக்கே வந்து 3% பங்கினுடைய விலை இறங்குனுச்சு. இங்கே எல்லாத்தையும் வித்திருந்தாருன்னா அடி வாங்கும். அதனால வாங்குபவரிடம் நெகோசியேட் பண்ணி யார் யார் வாங்க போறாங்களோ அவங்களுக்கு நெகோசியேட் பண்ணிட்டு பிளாக் டீல்ல ஒட்டுமொத்தமாக போட்டு விற்பாங்க. அதன் மூலமாக 12,000 கோடி ரூபாய் அவருக்கு வந்திருக்கு. இப்ப அவர் ஏன் அதை விற்கிறாருங்கிற கேள்வி எழும். ஏன்னா 5,260 ரூபாய் ஒரு பங்கு அப்படிங்கிற விலையில வந்து வித்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விற்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வரும். கோ-ஃபவுண்டரே விற்கிறாருன்னா. ஆனால் அவர் இது தெளிவுபட முன்னாலே சொல்லிட்டாரு. டீரிஸ்க் பண்ணிக்கணும், இந்த நிறுவனத்தினுடைய துவக்க காலத்துல இது முதலீடு செய்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நான் வெளியேற ஒரு காலகட்டத்தை எதிர்பார்த்திருக்கேன்னு சொல்லி 2022ஆம் ஆண்டே அந்த இன்டர் குளோப் ஏவியேஷன், அதான் நம்ம இண்டிகோன்னு சொன்னா கூட இன்டர் குளோப்
ஏவியேஷன் தான் அந்த நிறுவனத்தினுடைய பெயர். அது நிறுவனத்திலிருந்து அவருடைய போர்டுல இருந்து ரிசைன் பண்ணிட்டார். அவர் ரிசைன் பண்ணிட்டு நான் அந்த என்னுடைய ஸ்டேக்கை ஃபேஸ்ட் மேனர்ல பங்கு விலையில் பெரிய பாதிப்பு ஏற்படாத அளவு அப்போது நான் வித்துக்க வேண்டும் முதல்ல சொல்லியிருந்தாரு. அதனுடைய ஒரு அங்கமா தான் அவர் இப்போ வித்திருக்காரு. இதுக்கப்புறம் கூட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஹி வில் கண்டினியூ டு பி தேர். அதுல என்னன்னா மீண்டும் கூட அவர் விற்பதற்கு எதிர்காலத்துல வரலாம், விலை தொடர்ந்து அதிகரிக்குமானால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார் நம்ம நேயர்களுக்கு? ஐபிஓ பத்தி சொல்லணும், பட் அதுக்கு முன்னால ஒரு சிறப்பு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம். அதை பத்தி ஒரு யூபி அமைச்சர் பேசியிருக்காரு. குப்பையிலிருந்து தங்கம் உருவாக்கும் இயந்திரத்தை மீரட்டில் தயாரித்து வருகிறோம், மிக விரைவில் அது பயன்பாட்டுக்கு வந்துவிடும் சொல்லியிருக்காரா? தகவல் வெளியா இருக்கு. உண்மையா இல்ல இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி வந்ததா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாம யாரும் இதை நம்பி தங்கத்தை வித்துறாதீங்க அப்படிங்கறத சொல்லி விரும்புறேன். ஆமா சார், தரம் பாடல் ஊபி அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய இதா போய்கிட்டு இருக்கு. ஆமா, அது நாகப்பன் சார் சொன்னீங்க, அதனாலதான் அவரும் இப்ப சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு விஷயம் மத்திய அரசாங்கம் ஆன்லைன் ட்ரேடிங், இந்த ஃபாஸ்ட் ஸ்டோர், டார்க் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குயிக் டெலிவரி, அந்த கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு அவங்களோட மீட்டிங் போறதா சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்க நிறைய டார்க் பேட்டர்ன்ஸ் சொல்றாங்க, அது எவால்வ் ஆகுது, அதை தடுக்க வேண்டும், அதை நெறிமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நீங்க அந்த ஆப்பை ஆன் பண்ணீங்கன்னா அடிக்கடி தேவையில்லாத விஷயங்கள் பாப்பப் ஆகிட்டு இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். உதாரணமா நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கலாம்னு நினைப்பீங்க, நாளைக்கு வாங்கலாம்னு தள்ளி போடுவீங்க, திடீர்னு லிமிடெட் ஸ்டாக்குமா, அது லிமிடெட் ஸ்டாக் எல்லாம் கிடையாது, நிறைய ஸ்டாக் இப்படி லிமிடெட் ஸ்டாக்னே ஒரு 10 நாள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க சில சமயம் பாத்தீங்கன்னா. சோ இந்த மாதிரி தவறான தகவல்களுக்கு வாங்குறதுக்கு ஊக்குவிக்கிறது அல்லது தவறான முறையில வியாபாரத்தை அணுகிறது, பாப்அப்ஸ் வர்றது, அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத விஷயங்களை சில சமயம் நீங்க 4 ஐட்டம் ஆட் போட்டிருப்பீங்க பேஸ்கெட்ல, திடீர்னு பார்த்தா ஒரு ஐட்டம் தேவையில்லாத ஆட் ஆயிருக்கும், ஃப்ரீ அப்படிமா அல்லது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஜஸ்ட் அட் ₹1 காஸ்ட் ஐ அம் ஆடிங், இந்த மாதிரிலாம் வரும் பார்த்திருப்பீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வரும் இந்த குவிக் டெலிவரி ஆப்ஸ்ல. அந்த மாதிரி தான் வரக்கூடாது, தேவையில்லை, நம்ம தேர்ந்தெடுக்கிறது மட்டும் தான் வரணும், தேர்ந்தெடுக்காது வரக்கூடாது. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே பிளிப்கார்ட்ல இருந்து, அமேசான்ல இருந்து, ஆப்பிள், பிக் பாஸ்கெட், மீஷோ, மெட்டா, பேடிஎம், மேக் மை ட்ரிப், ரிலையன்ஸ் ரீட்டைல், ஓலா, ஸ்விக்கி, சொமேட்டோ, யாத்ரா, ஊபர், எல்லா கிளியர் ட்ரிப் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், எல்லாரோடையும் இக்ஸிகோ எல்லாரோடையும் பேசுறாங்க. இது நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை நம்ம தலையில கட்டுறதுக்கு அவங்க முனைறாங்க. நம்ம இது பண்ணாலும் நம்ம கவனமா இருக்கணுங்கிறதையும் நம்ம பாத்துக்கணும். அதெல்லாம் தாண்டி தேவையில்லாத நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண விடாம தடுக்கிறது இந்த நோட்டிபிகேஷன் தான் சார் பெரிய லெவல்ல. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் க்ரோ ஃபைல்ஸ் க்ரோன்னு ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பங்குச்சந்தையில அது ஒரு தரகு நிறுவனம். எப்படி ஜெரோதா இருக்கோ, அப்ஸ்டாக் இருக்கோ, அந்த மாதிரி க்ரோங்கிறது முழுக்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து ஆன்லைன் மூலமாகவே, மொபைல் ஆப் மூலமாக பங்கு முதலீடு சம்பந்தப்பட்ட, மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சம்பந்தப்பட்ட, மற்ற வேறு சில முதலீடுகள் சம்பந்தப்பட்ட நிதி சார்ந்த வசதிகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க $1 பில்லியன் அமெரிக்கன் டாலர், கிட்டத்தட்ட அது பல கோடிகள் வரும், அதை திரட்டுவதற்கு ஐபிஓ மூலமாக வெளிவருவதற்கு ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுக்கு நாளாகும். பட் இப்ப இருக்க ஐபிஓ நம்ம போன வாரம் கூட சொன்ன வந்துட்டான்னு பேச மாதிரி இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஐபிஓ ஓபனா இருக்கு. ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது நேற்று துவங்கியது. $223 $235 பங்கு விலை, 2800 கோடியை திரட்டுறாங்க. நாளை முடிவடைகிறது. அது மாதிரி நேற்று துவங்கிய இன்னொன்னு ஸ்கிளாஸ் பெங்களூர் லிமிடெட். ஸ்கிளாஸ் பெங்களூர்னு கேள்விப்பட்டது இல்லைன்னு நினைக்க வேண்டாம், லீலா அவங்களோடது. அது $413 $415 விலைப்பட்டியல். இது ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓல. இது நேற்று துவங்கியது, நாளை முடிவடைகிறது. $3500 கோடி இஷ்யூ சைஸ். பரவாயில்ல, அவங்களுடைய எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்த மாதிரி எனக்கு தெரியல. பட் நாளை தான் முழு தகவல்கள் வெளியாகும், பேசலாம். இன்று துவங்கி இருக்கிறது 4 நிகிதா பேப்பர்ஸ். $95 $104 பங்கு விலை, 67.54 கோடி திரட்டுகிறார்கள். அதே மாதிரி அஸ்டோனியா லேப்ஸ்ங்கிறது இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது. $128 $135 பங்கு விலை பட்டியல், 37 கோடி 66 லட்சம் திரட்டுகிறார்கள். ப்ரோஸ்டாம் இன்ஃபோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது. 168 கோடி திரட்டுகிறார்கள். பங்கு ஒன்றின் விலை $95 $105. அது மாதிரி ப்ளூ வாட்டர் லாஜிஸ்டிக்ஸ் ஒண்ணு, அது வாட்டருக்கு அது லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி, 40 கோடி
மேல திரட்டுறாங்க. இன்று துவங்கி நாளை மறுநாள் முடிவடைகிறது. 132 ரூபாயிலிருந்து 135 ரூபாய் விலைப்பட்டியல். இது ஃபுல் விவரமும் பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்ல இருக்கும். இந்த நிறுவனங்கள் என்ன செயல்பாடுகளில் இருக்க, என்ன துறையில ஈடுபட்டு இருக்கிறார்கள், உங்களுடைய புக் வேல்யூ என்ன, இந்த விலைக்கு என்ன பிஇ ரேஷியோ, இதனுடைய கடன் எவ்வளவு, எல்லா விவரங்களுமே நீங்க அந்த ரெட் ப்ராஸ்பெக்டஸ்ல பார்க்கலாம். செபி வெப்சைட்லயும் பார்க்கலாம், பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்லயும் பார்க்கலாம். சிறப்புங்க சார். யாருக்காவது விருது தர போறீங்களா சார்? ஒரு விருது இல்லா தினம் என்று. மகிழ்ச்சி சார். நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சார். நன்றி. மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.